தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநில கட்சிகளின் எதிர்காலத்தை இருளில் தள்ளும் முயற்சியை மேற்கொண்டுள்ளது காங்கிரஸ். 40 ஆண்டு கால போராட்டத்தை ஒரு நொடியில் உடைத்து விட்டார்கள் எனவும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மிரட்டி பணிய வைக்கலாம் என்கிற மோடி அமித்ஷாவின் கனவு பலிக்காது என திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. கொள்கைகளை பொறுத்தவரை சமரசம் செய்யாதவர் என்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி புகழாரம். மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் பாவம் செய்துவிட்டதாக பிரதமர் மோடி சாடல். இதற்காக எதிர்க்கட்சியினர் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் ஆவேசம். நாடாளுமன்ற அவமானத்தால் நிலை குலைந்து விட்டார். தோல்வியால் ஏற்பட்ட விரக்தியின் வெளிப்பாடே பிரதமர் மோடியின் உரை. பெண்கள் இடஒதுக்கீடு பற்றி அவர் பேசுவது வெளிவேஷம் என காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் விமர்சனம். சுயநல அரசியலுக்காக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பெண்களை புண்படுத்தி விட்டதாக பிரதமர் மோடி கருத்து. மசோதாவை தோல்வியடைய செய்வதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் முகத்திரை கிழிக்கப்பட்டதாகவும் பேச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை செய்பவர்தான் பிரதமர் மோடி என ராகுல் காந்தி விமர்சனம். கீழே குதி என ட்ரம்ப் சொன்னால் மோடி குதித்து விடுவார் என்றும் இந்தியாவையே அமெரிக்காவிடம் விட்டுவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. அவர்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். With these two instruments, Donald Trump controls Narendra Modi fully and made Narendra Modi sell India to the United States. பணத்தை கொள்ளையடித்தவர் யார் அதிக சொத்துக்களை சேர்ப்பது என்பதில்தான் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்குள் போட்டி. ஒரே ஒரு குடும்பத்தின் சொத்து உயர்ந்ததும் மாநில கடன் உயர்ந்ததும் தான் திமுக ஆட்சியில் நடந்த ஒரே முன்னேற்றம் என பிரதமர் மோடி விளாசல். 5 years, 2 things have increased to record levels in Tamil Nadu. The first is one family's wealth. And the second is Tamil Nadu's debt. The DMK's top family is becoming richer and richer, while the debt on each person of Tamil Nadu is becoming more and more. நண்பர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே 2 விஷயங்கள் சாதனை அளவுகளை எட்டியிருக்கின்றன. முதலாவதாக ஒரு குடும்பத்தின் சொத்து. வெறும் மாணிக்கமாக இருந்த தேர்தல் வேலை பார்த்துக் கொண்டிருந்த தன்னை தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வந்து பாட்ஷாவாக மாற்றிவிட்டார் பிரதமர் மோடி. கோவை மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். அதிமுகவின் ஆன்மாவை பாஜக பிடித்து வைத்திருப்பதாக ராகுல் காந்தி ஆவேச கருத்து. தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீழ்த்திவிட்டு அதிமுக என்கிற பொம்மை கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு பாஜக முயற்சி செய்து வருவதாக பேச்சு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என கோவை என்டிஏ பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக ஆட்சியில் இருக்கலாம், ஆனால் கோவையில் ஆட்சி செய்தது அதிமுக தான் எனவும் உரை. கோவையில் எங்களின் வெற்றி உறுதியாகி உள்ளதால் எடப்பாடி பழனிசாமி பயந்த சாமியாகியுள்ளார். செந்தில் பாலாஜி கரூரில் நிற்க பயந்துவிட்டதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. தொகுதி மறுவரையறை மசோதாவை தோல்வியடைய வைத்ததன் மூலம் தமிழ்நாடு 20 எம்பிக்களை இழந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. 50% கூடுதல் இடங்களை பெறுவதற்கான பொன்னான வாய்ப்பை இழந்துவிட்டோம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு.
தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்திற்கு 14 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு தந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி குறித்து ரஜினி பாட்டு பாடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திமுகவின் குறி எப்போதும் தப்பியதே இல்லை எனவும் உரை. செங்கோட்டையனை மீண்டும் அமைச்சராக்கியது தவறு, கதறி அழுததால் பதவி தந்தேன் என இபிஎஸ் பேச்சு. நட்பின் அடிப்படையில் பதவி தந்தேன், அவரை மன்னிக்க முடியுமா என்று கேள்வி. காய்கின்ற மரம்தான் கல்லடிப்படும், எப்படிப்பட்ட சொற்களில் வசை பாடினாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கடும் விமர்சனம் குறித்த கேள்விக்கு செங்கோட்டையன் பதில். சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று பரப்புரை. மாலை 5 மணிக்கு மயிலாப்பூர் தொகுதியில் சாலை வலம் சென்று பாஜகவுக்கு வாக்கு சேகரிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம். பிற்பகல் 3 மணியளவில் வயர்லெஸ் ரோட், தென்றல் நகர், கே நகர், காஜாமலை ரோட் உள்ளிட்ட பகுதியில் பரப்புரை. வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், குடும்ப தலைவிக்கு 1 கிலோ தங்கம், புதுமண தம்பதி ஹனிமூன் செல்ல அரசு செலவு என தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து கிண்டலாக பேசிய சீமான். நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி எனவும் திட்டவட்டம். ஹார்மூஸ் நீரிணையை கடக்க முயன்ற இந்திய கப்பல்களை தாக்கியதை கண்டித்து டெல்லியில் உள்ள ஈரான் தூதருக்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் சம்மன். ஈரான் தூதரை நேரில் அழைத்து முறையான கண்டனத்தை பதிவு செய்து விளக்கம் கேட்டது இந்தியா. ஹைதராபாத்தில் இரவில் கொசு வலையை பொருத்திக் கொண்டு வேலை செய்த குடியிருப்பு காவலாளி. வீடியோ இணையத்தில் வைரல். ஒவ்வொரு நாளும் கண்விழிக்கும் போது உலகை அச்சுறுத்தி போர்களை அறிவிக்கும் அதிபர் டிரம்புடன் நம்மால் வாழ முடியாது. பூமியை கார்பன் உமிழ்வில் இருந்து மீட்பது பற்றி பேசிக்கொண்டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடுகள் மீதும் குண்டுகள் வீசப்படுவதாக பிரேசில் அதிபர் லூலா ஆதங்கம்.